ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இந்த கனகாமர செடியில் நம்ம வீட்டில் ஈஸியான மெத்தடில் எப்படி பதியம் எடுத்து அந்த செடியை எப்படி க்ரோ பண்ணுறது, நிறைய பூக்கள் பூக்க வைக்கிறன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இந்த நர்சரியில் வாங்குகிற கனகாமர செடி வீட்டில் வாங்கி வச்சோடனே காஞ்சு போகுது, பூக்கள் பூக்கலை, செடியாகவே வளருதுன்ற மாதிரியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி செடிகள், அடுத்து நீங்கள் நர்சரியில் புதுசாக வாங்குகிற செடிகள், எந்த செடியாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி பராமரிப்பு பண்ணணுன்றதை பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல்ன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ பொதுவாக நர்சரியில் போய் நீங்கள் ஒரு நாற்று வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன நாற்றாக தான் கொடுப்பாங்க, பெரிய லெவலில் இருக்காது. ஒரு நார்மல் சைஸ் நாற்று, அதாவது ஒரு அரை அடியிலேருந்து ஒரு அடி ஹைட்டுக்குள்ளே ஒரு நாற்று வாங்கிட்டு வருவோம். அப்படி வாங்கிட்டு வர அந்த நாற்றை நீங்கள் தொட்டியிலையோ தரையிலையோ நடும்போது அந்த கவரை மட்டும் எடுத்துகிட்டு மெயினாக மண்ணை உடைக்காமல் நட்டு வைக்கணும். மண்ணை உடைக்காமல் நட்டு வச்சா தான் நம்ம செடி காஞ்சு போகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு காரணம், மண்ணை உடைச்சிங்கன்னா கண்டிப்பாக செடி டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு மண்ணை உடைக்காமல் நடவு பண்ணி வைங்க. ரெண்டாவது கிளைமேட்டு, அதாவது எப்படின்னா வெயில் இப்போ புது நாற்று தான் நீங்கள் வாங்கிட்டு வச்சுருக்கீங்க, அதுக்கு சன்லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் படுற மாதிரி வைக்காதீங்க. கனகாமர செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 5 ஹவர்ஸ் மட்டும், அதாவது செடி ஒரு 2 அடி 3 அடி ஹைட் வளர்கிற வரைக்கும் ஒரு 6 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் மட்டும் சன்லைட் படுற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. அதே இது ஃபுல் டைம் சன்லைட் படுற மாதிரி இடத்துல நீங்கள் வைக்கிறீங்கன்ற பட்சத்துக்கு அந்த லீஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பழுத்த மாதிரி ஆகும், இலைகள் கொட்டும், செடி அந்த இலைகள் கருகள் ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செடியை ஒரு 5 ஹவர்ஸ் மட்டும் சன்லைட் படுற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா தரையில் தான் நட்டு வச்சுருக்கோம், சின்ன நாற்று தான். ஆனால் இந்த நாற்றுக்கு பார்த்திங்கன்னா 5 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் மட்டும்தான் சன்லைட் படும். மற்ற நேரம் ஃபுல்லாமே அந்த சன்லைட்டோட வெளிச்சம் மட்டும்தான் படும், ஆனால் நிழல் தான் இருக்கும். அந்த செடி நல்லா க்ரோ ஆகுறதுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ ஆட்டுச்சாணம், இல்லைன்னா மண்புழு உரம், இல்லைன்னா DAP ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசரு 15 நாள்லேருந்து ஒரு 20 நாளுக்கு ஒரு தடவை கம்பல்சரி நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை தரையில் வச்சுருந்தாலும் சரி. அது தரையில் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வாட்டுக்கு செடி க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் தொட்டியில் வச்சுருக்கவங்க மண் அளவாக தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 20 நாளுக்கு ஒரு தடவையாவது ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம செடி எப்பயுமே ஹெல்த்தியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது அந்த நர்சரியில் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் பதியம் எடுத்து வச்சுருந்தாலும் சரி, அந்த நாற்றுல பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருக்காது, இந்த மாதிரி கம்மியான பூக்கள் தான் வந்திருக்கும். அப்படி இந்த பூக்கள் பூத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அந்த காம்புகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விடணும். நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே விடுறீங்கன்ற பட்சத்துக்கு செடியோட க்ரோத்திங் அப்படியே தான் இருக்கும். அந்த பூக்கள் பூத்ததுக்கப்புறம் அந்த காம்பு ஃபுல்லாமே கட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த காம்பு அடுத்து அந்த பழுத்த லீஃப்லாம் இருக்கும், அந்த பழுத்த லீஃப் ஃபுல்லாமே கட் பண்ணிட்டீங்கன்னா தான் செடி உங்களுக்கு பிரான்ச் அடுத்தடுத்து நிறைய வைக்கும். பூக்களும் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும். அதே இது ஒரு நீங்கள் 2 அடி ஹைட்டுக்கு மேலே நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா, நீங்கள் தொட்டியில் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே அந்த செடியை ஃபுல் டைம் சன்லைட் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சிங்கன்னா பூக்கள் நிறைய பூக்கள் பூக்கும். அதே இது தரையில் வச்சுருக்கவங்க ஃபுல் டைம் சன்லைட் படுற மாதிரி இடத்துல வைங்க, ஆனால் அதுக்கு நிழலுக்கு ஏதாவது ரெடி பண்ணி வைங்க, ஒரு 6 ஹவர்ஸ் மட்டும் சன்லைட் படுற மாதிரி. இதெல்லாம் நட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது ரொம்ப ஒரு மெயினான விஷயம். அது எப்படின்னா, மண்ணை இந்த கனகாமர பூ செடியை பொறுத்த வரைக்கும் மண்ணை நல்லா ட்ரையாக விட்டு ஊற்றணும். அதே தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இலைப்பழுப்பு நிறைய ஏற்படும். இலைப்பழுப்பு அடுத்து அந்த இலை ஃபுல்லாமே பெரிய பெரிய இலையாக வரும். இப்படி இந்த இலைப்பழுப்பு ஏற்படுறதுனால என்ன செய்யணும்னா, அந்த இலைப்பழுப்பு ஏற்பட்ட இலையில் நோய் தாக்குதல் வரும். அப்படி அந்த நோய் தாக்குதல் வந்த செடியை நம்ம அப்படியே விடும்போது அந்த செடி ஃபுல்லாமே பரவிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த லீஃபை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நீர் சத்து எல்லாமே இலைகளுக்கு போய் இலைகள் பெரிய பெரிய இலைகளாக வரும், ஆனால் பூக்கள் பூக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி மண்ணை ட்ரையாக விட்டு ஊற்றுனீங்கன்னா செடியோட க்ரோத்திங் நல்லாயிருக்கும். செடியும் எப்பயுமே உங்களுக்கு ஹெல்த்தியாகவே. அடுத்து அந்த கனகாமர செடியை எப்படி பதியம் எடுக்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த கனகாமரையில் பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காம்புகள் இருக்கிற அந்த விதைகளில் மட்டும்தான் நம்ம கனகாமர செடியை பதியம் எடுக்க முடியும். இப்போ அந்த விதையில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதுதான் இந்த கனகாமர செடியோட விதை. இந்த விதையை நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு ஒரு 2 டேஸ் சன்லைட் படுற மாதிரி இடத்துல நல்லா காய வைக்கணும். அப்படி காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மண்ணில் போடும்போது அந்த விதைகள் தளைஞ்சு வந்துடும். நீங்கள் பிடுங்கினோடனே டைரெக்டாக கொண்டு போய் மண்ணில் போட்டிங்கன்னா செடி தலையாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த விதைகள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு 2 டேஸ் நல்லா சன்லைட்டில் காய வைங்க. மேக்ஸிமம் ஒரு நாளாவதும் அந்த சன்லைட்டில் அந்த விதை காஞ்சால் தான் உங்களுக்கு செடி தளைஞ்சு வரும், அந்த விதை போடுறதுனால. இப்போ அந்த விதையெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம்
இந்த மாதிரி க்ரோ பேக்கில் நட்டு வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் தரையிலையோ தொட்டியிலையோ நீங்கள் நடும்போது மண் கலவை மட்டும் மேலாப்பில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தொட்டியில் வந்து நீங்கள் எல்லாமே புது மண்ணை தான் ஆட் பண்ணுவீங்க. அப்படின்னும்போது அந்த மண்ணை ஆட் பண்ணிட்டு விதையை கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக மட்டும் மேலாப்பில் அந்த விதைகள் மேலே மண்ணை மட்டும் தூவி மட்டும் விடுங்க. இதை மட்டும் பண்ணாலே போதும். அடுத்து ஒரு 15 நாளில் இருந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு மண்ணுக்கு தகுந்த மாதிரி அந்த செடியோட குரோத்திங் வந்து இருக்கும். மேக்ஸிமம் 15 நாளில் இருந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே தளைஞ்சு வந்துடும். 1 மந்த் ஆகி அந்த விதை தலையலைன்னா அந்த விதை வந்து சரியில்லாமல் இருக்கும். அதனால் வேறு ஏதாவது விதைகள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.